ஒரு பக்தன் ரொம்ப அழகா சொல்றார், கர்த்தர் எனக்கு கொடுத்த சொல்லி முடியாத ஈவுகள், கிஃப்ட், வரங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள், ஈவுகள் எல்லாவற்றிற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று மனதார துதிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நாம அவரை துதிக்கணும்ல. இந்த நாட்கள் அதிகமாக துதிப்பதற்கு நேரத்தை செலவு பண்ணுங்க. இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்த பாதையை திரும்பி பாருங்க. நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனை கொடுத்திருந்தா நம்ம அழிஞ்சிருப்போம்ல. ஆண்டவர் மன்னித்து கிருபையாய் நம்மளை பாதுகாத்து நடத்தினார். எத்தனை ஆபத்து வந்துச்சு, ஆனா அந்த ஆபத்துக்கெல்லாம் விலக்கி காத்தார். வியாதி வந்துச்சு, ஜெபம் பண்ண உடனே ஆண்டு சுகம் கொடுத்தார், ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆண்டவர் உங்களை உடுத்து வைத்தார், போஷித்தார். வருஷத்துல எத்தனை விபத்துகள், ஆபத்துகள், இயற்கை பேரழிவுகள், சூறாவளிகள், இதனால உலகம் முழுதும் பாதிக்கப்பட்ட இறந்து போனவங்க ஏராளமான பேர். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாத்திருக்கிறார், இதுவரைக்கும் தாங்கி நடத்தி வந்திருக்காரு. சிந்தித்து பாருங்க. நாம் உயிரோடு இருப்பது நம்முடைய பக்தியோ, நம்முடைய பரிசுத்தம்